விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டு குழந்தைங்களை வச்சு தான் நீங்கள் வந்து இன்னைக்கு ஆட்சியாக அமைச்சிருக்கீங்க, ஜெயிச்சிருக்கீங்க. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு இத்தனை பிரச்சனை இருக்கும்போது அதை பற்றி பேசாமல் எப்படி உங்களால் இருக்க முடியுது? ஒரு குறைந்தபட்ச அக்கௌண்டபிலிட்டி எடுத்திருக்கலாம், ஒரு ஆறுதல் ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம், இல்லை உங்கள் அமைச்சர் இல்லை உங்கள் எம்எல்ஏ வச்சு பேசியிருக்கலாம். நேற்று ஒரே நாளில் மட்டும் 5 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தைன்னு அத்தனை குழந்தைகளுக்கு பாலியல் வன்முறை நடந்திருக்கு. பதிவானது இவ்வளோ, பதிவு இல்லாமல் இன்னும் எத்தனை நடந்திருக்கும்? இந்த இன்ஃப்ளூயன்சர், இந்த நடிகர்லாம் இப்போ எங்கடா போனீங்க? எல்லா பேரும் அவ்வளோ பேசுனீங்க, அவ்வளோ வீடியோ போட்டீங்க டிவிக்கு ஆதரவா. இப்போ ஒரு ஆள் ஒருத்தன் கூடவா பேசல? இதுவும் போராட்டம் பண்ண மக்களை தூக்கி உள்ள வைக்கிறீங்க. இது ஒரு அதிகார திமிரா? இல்லை இதை எப்படி பார்க்கறது? நம்ம இந்த உங்கள் கொள்கை, உங்களை விமர்சனம் பண்ணுறது இதெல்லாம் ரெண்டாவது வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்குது விஜய்க்கு அப்படிங்கிறது. தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. ஓட்டு போடுங்க விஜய் மாமாக்குன்னு சொல்லி தானே ஜெயிச்சிருக்கீங்க. அதுக்கான நன்றியை கொஞ்சமாவது காட்டுங்க. உங்கள் சினி ஆக்ட்ரஸோட இப்போ சிம்ரனோட ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கீங்க நீங்கள். இதுக்கான நேரமா இது? அவன் கத்தி கதறிட்டு இருக்கான், பொதுமக்கள் ரோட்டில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது உங்களோட ஃபோட்டோஸ் இப்படி வந்து இதை பார்த்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. எனக்கு அதை கோத்ரூ பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் ஆகுது. பெண் குழந்தை பெற்ற எல்லா அம்மாக்குமே அவ்வளோ ஒரு பதட்டமாக இருக்குது இந்த செய்திகள்லாம் கேட்கும்போது. என்னடா இப்படி நடக்குதே அப்படின்னு ஒரு பயம்தான் வருது நமக்கு.